சார் சார் வணக்கம். கேள்வி கேட்ட அன்பருக்கு வணக்கம். இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். இதில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டோ கொலைக்கணும் அவ்வளோதான் சார். இன்னைக்கு இல்லை சார், நான் 30 வருஷமாக நடிச்சுட்டு இருக்கேன் சார். உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார். லக்கி மேன் 95 ஆரம்பிச்சு சார். சந்தோஷப்படுறேன் சார். 30 வருஷங்கிறது சாதாரண சார். இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார். செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணியிருக்கான் கேரக்டர் பார்க்குறோம். அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னே தெரியல சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம். சந்தோஷம் சார். இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருக்கிறேன். எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார். நான் இந்த கேரக்டரை தான் கூப்பிட்டா போவேன் அப்படிலாம் கிடையாது சார். சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார். ரொம்ப கஷ்டம் சார். உண்மையிலேயே அந்த காலத்தில் ஏதோ நாங்கள் சம்பாரிச்சதோ ஒழுங்காக சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார். நீ சொல்றதுக்கு இல்லை சார். இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகர் இன்னைக்கு பாருங்களேன், கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவலில் போயிருக்கணும் ஹீரோ சார். போவார் அவரு, டவுட் இல்லை. அவர் பாருங்க, அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். கண்டிப்பா சர்வேல்ங்கிறாரு, சாதாரண விஷயம் இல்லை சார். அவர் இன்டர்னல்ல இருந்து சொல்றாரு. எனக்கு தெரியும், இன்னைக்கு பெசநகர்ல என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு, வாடகை வீட்டுல இருக்காரு அவரு. எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம். அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அந்த சான்ஸை கிடைச்சா அப்படியே போயிட்டே இருக்கும் சார். இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுதலா கேட்டுக்கிறேன், திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார். திறமை இல்லாதவனெல்லாம் மேல கொண்டு வராதீங்க சார், தயவு செய்து சார். வேணாம் சார். நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார். நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார். நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம. சும்மா 30 வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார். எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார். நிறைய இடத்துல உயிரெல்லாம் போயிடும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி 8 தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திருப்பி போய் பக்கத்துல நின்றுருக்கேன் சார். சார் ஷார்ட் ரெடி சார். இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார். நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு இப்போ எல்லாம் பிரச்சனை. வாங்க சார். ஓகே சார். ஒன் மோர் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார். திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட். எப்படி போய் பேசுறது? நம்ம இவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம், இப்ப போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிறலாம் நின்றுட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், இந்த மீடியா டைரக்டர்ஸ், பாக்குற டைரக்டர்ஸ், திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார். குரூப்பிசமே வேண்டாம் சார். திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சார். இவங்க தான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை. அப்படி இல்லை சார். திறமையான எல்லாரையுமே போடுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா. நாங்க சீரியஸா சொல்றதா, இன்னைக்கே சொல்றேன். அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார். வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார். திறமை இதுக்குன்னு வாழ்றவங்களை போடுங்க சார். புதுசா ஒருத்தனை வந்து அவன் ஒன்றும் அவனும் பெரிய ஆளாகிறது இல்லை, இருக்கிறவனையும் பெரிய ஆளாவா விடுறது இல்லை சார். தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவுக்கு நீங்க தான் சார் கட்டணும். தேங்க்யூ ஆல். ஒன்றும் பண்ண முடியாது சார், தடுக்கவே முடியாது. ரெக்வஸ்ட் சார். நான் ஆர்டரே போடல சார், ரெக்வஸ்ட் பண்றேன் சார். வேற ஒண்ணுமே இல்லை சார். நான் ஆர்டரா சார் போடுறேன். தயவு செய்து திறமையான ஆளுங்களை வளர்த்து விடுங்க. ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பெரிய ஆளு. இன்னைக்கு எங்களை இப்படி பூதம் பண்ணி காட்டுறது நீங்க தான் சார். தயவு செய்து திறமை இல்லாதவங்களை வேண்டாம் சார். அவங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார். ஐயோ தெரியும், உலகத்துக்கே தெரியும். தேங்க்யூ சார். சார் அப்புறம் டைரக்டருக்கு ஒரு கேள்வி, அது ஹீரோ கூட சொல்லலாம். இப்போது அவர் பஷீர் நகர் சார் சொன்னார், அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க, பட் எல்லாமே ரகசியமாக தான் பேசிட்டுருக்கீங்க. ஒன்று கூட இதுவரையும் ஓப்பனாக பேசவே இல்லை. சாம் சார் சொன்ன போது எனக்கு அந்த படத்தில் அப்படி ஆச்சு, இந்த தேட்டரில் அப்படி ஆச்சு அப்படி சொன்னார். அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணார், இந்த நடிகர் அப்படி பண்ணார், உறுப்பிசம் வச்சுருக்காங்க அப்படின்னு படத்துக்கு ட்ரெண்டிங்னு வச்சுட்டு நீங்கள் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க. ஏன் ராஜினாமா பண்ணீங்க? எதுக்காக இந்த படத்தை எடுத்தீங்க? எந்த நடிகர் வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க, எந்த டைரக்டர் பண்ணுறாங்க, எந்த தியேட்டரில் அப்படி பண்ணாங்க? அப்புறம் தியேட்டர் பேர் சொல்லிட்டாரு, பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த இப்படி ரகசியமாக இருந்தாங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுங்கள் சார். அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. என்னென்னா இப்போ என்ன சொல்கிறது சார், இப்போ நான் இன்றைக்கி ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன், நீங்கள் என்ன கிழிஞ்ச சட்டை போட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிழிஞ்ச சட்டை போட்டிங்கன்னு சொன்னது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். நாளைக்கு நான் ஒரு நல்ல சட்டை போட்டுடலாம். ஸோ அந்த தேட்டர் வந்து அன்னைக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம், அவங்க இப்போ வேறு ஸ்பீக்கர் மாற்றிருக்கலாம். ஸோ என்னென்னா இங்கே நம்ம சினிமா இன்னையோட முடிஞ்சு போகிறது இல்லை சார். ஆக்சுவலி நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் இன்னைக்கு நான் அந்த தேட்டரை பற்றி வர சொல்லிடலாம், நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது. இது வந்து அதுக்கு பயந்தெல்லாம் நான் சொல்லலை சார். இங்கே தவறுகள் எல்லாருமே பண்ணுவாங்க சார். எல்லாமே தவறு திருத்திக் கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திரும்ப தவற ஒரு 5 தடவை நீங்கள் தவறுகள் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க மாறலைன்னா நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து சின்ன ஓட்டை. இப்போ நீங்கள் ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வாழ்க்கையை அவருக்கு இப்போ நல்லா
இல்லை சார், நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறோம். இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு அது இப்போ என்னுடைய டார்கெட் வந்து அதை சொன்னவங்களும் அந்த தேட்டரோ கிடையாது. இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், அவ்வளோதான். யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாதுங்கிற மனசு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சார். சார் இவர் வந்து போலீஸ். ஓகே, தேங்க்யூ. கேள்விகளுக்கு நன்றி.